ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். நம்ம இந்தியன் டீம் வேர்ல்டு கப்பில் மேட்சஸ் விளையாடும் போது நம்ம இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன நடக்குமோ, அதே சமயத்தில் நம்ம இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒழுங்காக எஃபெக்டிவாக இல்லைன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா பும்ரா ரொம்ப எஃபெக்டிவாக போலிங் பண்ணலன்னா என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண்கூடாவே பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட இந்த தேர்ட் மேட்சை பற்றி தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒரு ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்சோட கண்டிஷன்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு மேட்சோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சு. அதனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போத் ஆஸ்திரேலியன் டீமுக்கும் சரி இந்தியன் டீமுக்கும் சரி ரன்ஸ் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா கஷ்டமே படலை ரெண்டு டீமுமே. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட விக்கெட்ஸ் ரொம்ப லூஸ் ஆனதுனால தான் நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரன்ஸை தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராஞ்சி பிச் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகிற பிச்சாக தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்தியன் டீமோட ஒரு போலிங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஆஸ்திரேலியன் டீமோட பேட்டிங்கை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியன் டீமோட பேட்டிங்கில் ஓப்பனர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஒரு போலர்ஸை பார்த்தீங்கன்னா சதற விட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கவாஜாவும் ஃபின்ச் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சோட ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸாக இன்னைக்கு இன்னிங்ஸ் மாறி இருக்கும் அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னா. ஆனால் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கம்பேக்கை பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் ஆஸ்திரேலியன் டீமுக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பேட்டிங்கில் டெத்தில் அதாவது கடைசியில் பார்த்தோன்னா அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஆஸ்திரேலியன் டீமுக்கிட்ட கண்டிப்பாக ஒரு 350 கிட்ட அடிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் ஆஸ்திரேலியன் டீமால வெறுமனே பார்த்தீங்கன்னா 313 தான் அடிக்க முடிஞ்சிச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன் கிட்ட ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஷார்ட்டாக தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங்ல பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு அவங்க இன்னிங்ஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல ஆஸ்திரேலியன் டீம். அதே சமயத்தில் நம்ம இந்தியன் டீமோட ஒரு போலர்ஸ்ன்னு பேசும்போது நான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் போலர்ஸை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பும்ராவோட ஒரு போலிங் ஷம்மியோட ஒரு போலிங் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு பேரோட ஒரு போலிங்லையும் நான் பார்த்தீங்கன்னா ஷம்மியோட ஒரு போலிங்ல ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் வெறுமனே பார்த்தீங்கன்னா ஷம்மி ஒரு விக்கெட் எடுத்தாரு அப்படின்றதுக்காக மட்டும் நான் பேசல. அவரோட போலிங்கை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு அவர் நல்லா போடுவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்தை பார்த்தீங்கன்னா ஷம்மி கீப் அப் பண்ணாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பும்ரா லைன் அண்ட் லென்த்தை கீப் அப் பண்ணலன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பும்ராவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா போட்டாரு. ஆனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவா போடலை. பும்ரா எப்பவுமே எப்படி போடுவாரோ அதே மாதிரி இன்னைக்கு போடலை அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கருத்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா பும்ரா இப்போ போலிங் போட வராருனாலே பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டா தயங்குவாங்க பும்ராவோட பால் தொடுறதுக்கு. அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தயக்கம் இல்லாம ஓரளவுக்கு பும்ரா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியன் டீம் பேட்ஸ்மேன்ஸ். அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷம்மி ஒரு மாஸ் காட்டிட்டாரு. அதே சமயத்துல பும்ராவும் ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் விஜய் சங்கர் கொடுத்தாரு. இனிஷியலா இந்தியன் டீமோட போலர்ஸ் அடி வாங்கும் போது நம்மளோட விஜய் சங்கர் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த வகையில விஜய் சங்கரோட ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். இப்போ இந்தியன் டீமோட ஒரு ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ்ல ஜடேஜா ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் 60 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. 3 விக்கெட்டை குல்தீப் யாதவ் எடுத்தாரு. ஆனா குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா ரன்னை கண்டெயின் பண்ண தவறிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதே இது குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அந்த 3 விக்கெட்டை ஒரு 30 ரன்னோ இல்லை ஒரு 40 ரன்னோ விட்டு கொடுத்து எடுத்திருந்தாருன்னா அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோரை வேற மாதிரி மாத்தி இருக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் ஒரு 290 280 பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட குல்தீப் யாதவ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. நான் அதில் எந்தவித ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். ஆனா ரன்னை கண்டெயின் பண்ணும் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாரோ அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன். சரி, இப்போ நம்ம இந்தியன் டீமோட ஒரு பேட்டிங் பக்கம் வருவோம். இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸான ரோஹித் சர்மாவும் ஷிகர் தாவும் இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி 2 பேருமே அட் அ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆவாங்கன்ட்டு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, வரப்போற அடுத்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முடிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவும் ஆஸ்திரேலியா டூர்ல இருந்து வந்து கண்டினியூஸா நம்ம இந்தியன் டீமுக்காக வந்து விளையாடிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவருக்கும் வந்து ரெஸ்டே இல்லாம ஒர்க் லோடும் அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன் நான் இதை வந்து ரெஸ்ட்னு சொல்றேன்னா, போன நியூசிலாந்து டூரோட வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தாங்க. விராட் கோலி எந்த அளவுக்கு நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேயர் தான். அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். நான் ஏன் வந்து இதை ஷிகர் தவானுக்கு சொல்லணும்னா, ஷிகர் தவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆடல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 1 டேஸும் T20s தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படாது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து ரோஹித் சர்மாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு KL ராகுல வந்து அவருக்கு பதிலாக வந்து மேட்ச்ல இறக்குவாங்களா அப்படின்ற உங்களோட ஒரு ஒப்பீனியனை மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பத்தி பேசுவோம். விராட் கோலியை பத்தி பேசணும்னா அவர் வந்து ஒரு ரன் மிஷின். என்னங்க சொல்றது, போன மேட்ச்ல ஒரு செஞ்சுரி, இப்போ அடுத்த மேட்ச்ல வந்து இன்னொரு செஞ்சுரி, ஒரு மேசிவான ஒரு ஃபார்ம். எப்பவுமே விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் அவரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனா விராட் கோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி கூட கேதார் ஜாதவ் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MS தோனி ஒரு சின்ன அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஆனா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்சும் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா நான் வந்து பார்ப்பேன் இன்னைக்கு நம்ம இந்தியன் டீம் தோத்ததுக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு பத்தி பேசும்போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஃபார்ம் வந்து இப்போ காட்டிட்டு இருக்காரு அம்பத்தி ராயுடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகும்போது எனக்கே ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து அம்பத்தி ராயுடு நம்ம இந்தியன் டீமுக்காக வாய்ப்புக்காக காத்திருக்கும் போது அவர் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அதுவே இந்தியன் டீமுக்குள்ள வரும்போது அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு இடத்துல வந்து விஜய் சங்கரை வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்ற பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அம்பத்தி ராயுடு இப்போ கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதை அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர், நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் மேல எந்தவித ஒரு குறையும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் சங்கர் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்ச அந்த ஷாட் மேல கண்டிப்பா நம்மளால வந்து தப்பு சொல்லவே முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கரோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்தியன் டீமோட இன்னைக்கு மேட்ச்ல ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, போலிங்ல நம்ம இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஆனா அதே இது பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல ரொம்ப மோசம். விராட் கோலியை தவிர வேற யாருமே நம்ம இந்தியன் டீம்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்ல விரும்புறேன். சரி, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியன் டீமோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை பத்தி உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மேட்சுக்கு KL ராகுல் இருப்பாரா, அதே சமயத்துல நம்மளோட விஜய் சங்கரை நம்பர் 4ல இறக்குவாங்களா அப்படின்ற உங்களோட ஒரு ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.